தப்பு பண்ணவன்லாம் தைரியமா பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. நல்லது பண்ணிட்டு நாம் எதுக்குங்க பயப்படும்? நல்லது பண்ணிட்டு நாம் எதுக்குங்க பயப்படும்? 10 ஆண்டு காலமாக பார்த்து பார்த்து இந்த நாட்டை செதுக்கி மக்களுடைய வளர்ச்சிக்காக பணி செய்யக்கூடிய பாரத பிரதமரை நாம் தூக்கி பிடிக்கவில்லை என்றால் என்னங்க அரசியல் ஜனநாயகம்? ஒரு மோடி அவர்களை தூக்கி பிடிப்பதற்கு நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? எதற்கு பயப்படணும்? அந்த மனிதன் மீது ஒரு கரும்புள்ளி இருக்கா? ஒரு கரும்புள்ளி இருக்கா? தன்னுடைய தாய் இருந்த பொழுது கூட 3 மணி நேரத்தில் அரசு பணிக்கு வந்த ஒரு மனிதன். 3 மணி நேரம். இந்தியாவில் இதெல்லாம் பார்த்திருக்கோமாங்க ஐயா? தாய் இருந்த பொழுது அரசு ஆம்புலன்ஸ்ல தன்னுடைய தாயினுடைய உடலை எடுத்துட்டு போறார். யாரும் வரக்கூடாது என்ற உத்தரவு. எங்களுக்கும் உட்பட கட்சியில வானத்தியக்க அகில இந்திய பொறுப்பில் இருக்கலாம், அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கலாம், இங்க சகோதரர்கள் இருக்கலாம். மோடி அவர்கள் 1 மணி நேரத்தில் கட்சி குறிப்பு கொடுத்தாங்க. யாரும் குஜராத்துக்கு வரக்கூடாது, உங்களுக்கு என்ன பணி இருக்கிறதோ அந்த பணியை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும், தாயினுடைய பணியை நான் செய்கிறேன். இது போன்ற தலைவர்லாம் கிடைக்கவே மாட்டாங்க, கிடைக்கவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, எந்த மாற்று கட்சிகள் வந்தாலும் கூட, உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொள்கிறோம். இன்னைக்கு திமுக தமிழகத்தில் 39 இடத்துல கூட்டணி கட்சிகளோடு போட்டி போடுகின்றார். முதலமைச்சருடைய பரப்புரை, தேர்தல் பரப்புரை, மு.க. ஸ்டாலின் அவருடைய பரப்புரையை பார்த்தீங்கன்னா 33 மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு ஒரு வார்த்தை இதுவரை பேசலை. தேர்தல் அறிவித்த நாளிலிருந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 33 மாதமாக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லாம ஒரு தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வர்றாங்க. இது போன்ற அநியாயத்தை இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு ஆட்சி தன்னுடைய ஆட்சி காலத்தை சரிபாதி கடந்திருக்கின்றார்கள். 5 வருடம் என்பது 60 மாதம். சரிபாதி தன்னுடைய ஆட்சி காலத்தை கழித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ன செய்திருக்கின்றோம் என்று சொன்னாமல் தேர்தலில் பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார். திமுகவுடைய அமைச்சர்கள் சொல்றாங்க, பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய நிறுத்திடுவாங்களாம். கேட்டீங்களா? இதை விட ஒரு பெரிய ஜோக்க நீங்க கேட்டிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில் கேட்பதற்கு வாய்ப்பே. நீங்க மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம் என்று சொல்லி 100 மகளிர் இருக்கிறாங்கன்னா வெறும் 30 மகளிருக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறேன். வெறும் 30 பேர். 70 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது. அந்த 30 பேருக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கங்க. பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடித்த பிறகு அந்த 30% மகளிர் யாருக்கு உரிமை தொகை வருகிறதோ அதுவும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதையும் நிறுத்துவாங்க. அவங்க இந்த உரிமை தொகை கொண்டு வந்திருப்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போடுறதுக்கான டிராமா. நான் இன்றைக்கு திமுகவை பார்த்து கேட்கிறேன், ஐயா முதலமைச்சர் அவர்களே அல்லது மூத்த அமைச்சர்களே, இல்ல இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம் இல்ல, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம்னு சொல்லுங்க. நானும் வானத்தியக்காவும் சொல்லுகின்றோம், அதை 1500 உயர்த்தி கொடுக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எத்தனை நாட்களுக்கு மத்திய அரசின் மீது பொய் பிரச்சாரத்தை சொல்லி, பொய் பரப்புரையை சொல்லி, வடக்கு தெற்கு என்று பேசி பேசி எத்தனை காலம் தமிழகத்தில் அரசியல் நடத்துவாங்க? என்ன இன்னொரு கட்சி கிளம்பி இருக்குது தமிழ்நாட்டில். இந்த கட்சி என்னன்னா, அவங்க எம்பி வந்தாங்கன்னா மோடி ஐயா ஆட்சி அமைப்பாங்களாமா, மோடி ஐயா கிட்ட போய் அந்த கட்சி எம்பி போய் சொல்லுவாங்களாமா, இந்த மகளிர் உரிமை தொகையை 3000 ரூபாய் உயர்த்தி கொடுங்க. இப்ப நாங்களாம் எதுக்கு ஐயா இருக்கோம்? நாமெல்லாம் எதுக்கு இருக்கும்? இன்னொரு கட்சி தேர்தல் பரப்புரை செல்றாங்க. இன்னொரு திராவிட கட்சி மோடி ஐயா ஆட்சிக்கு வர்றாங்க, அங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க போய் ஆட்சியில் இருக்கவங்ககிட்ட சொல்றோம் 3000 ரூபாய் உயர்த்தி கொடுங்க. மக்களை முட்டாள் என்று நினைத்து எத்தனை நாளைக்கு பேசுவாங்க? எத்தனை நாளைக்கு பேசுவோம்? எத்தனை நாளைக்கு பேசுவோம்? எத்தனை நாட்கள் நம்மை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டு இந்த அரசியல் கட்சிகள் நம்மிடம் பொய் பரப்புரை செய்வார். இன்னைக்கு இந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் தான், தமிழக மக்கள் அரசியல்வாதிகளை விட 10 மடங்கு அறிவாளிகள் என்பது இந்த எழுச்சியில கோயம்புத்தூர்ல நமக்கு தெரியுது. எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருக்கு, முன்னாள் முதலமைச்சரா இருங்க, நீங்க யாராக இருந்தாலும் கூட உங்களை விட மக்கள் 10 மடங்கு அறிவாளிகள் என்பது குறிப்பாக கோயம்புத்தூர்ல தமிழகம் முழுவதுமே உங்களுடைய எழுச்சி ஒரு நாளும் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கை பாருங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தா கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுப்போம். அம்மா உங்களுக்கு தெரியும், கடந்த 6 மாத காலத்துல கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் ஆரம்பிச்சு, 200 ரூபாய் ஆரம்பிச்சு, 300 ரூபாய் மானியம்,
மோடி ஐயா திட்டத்தில் யாரு கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கிறாங்களோ 400 ரூபாய் மானியம். திமுக தன்னுடைய 2021 தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம். 100 ரூபாய். 33 மாதம் ஆச்சு, 1 ரூபாய் என்ன கொடுக்கல, 1 ரூபாய். அதனால அதே தேர்தல் வாக்குறுதி எடு, 100ங்கிறத அழிச்சு 500 எழுது, அதை திரும்ப கொண்டு வந்து 2024 தேர்தலுக்கு காட்டு. 2024 தோத்து போயிருவாங்க, செய்ய மாட்டாங்க. அதே தேர்தல் அறிக்கை எடு, 500 அழிச்சு 300 போடு, 2026 வந்து 300 காட்டு. இதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை. பெட்ரோல் டீசல் விலை 65 ரூபாய் கொடுப்பாங்களாம். இது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்லங்க, பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி நான் சொல்ல விரும்பலைங்க. அதாவது காதுல பூ சுத்தி, நல்ல காது 2 காதுலயும் பூ சுத்தி சங்கு வச்சு ஊதுனா கூட நாம் யாரும் இதை நம்ப போவது கிடையாது. 2021 தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள். 5 ரூபாய் 4 ரூபாய். ஐயா, பெங்களூர்ல போய் பெட்ரோல் போடுங்க, அப்படியே பார்டரை தாண்டி ஒசூர் வந்து பெட்ரோல் போடுங்க, 5-6 ரூபாய் வித்தியாசம், 5 ரூபாய் 50 பைசா வித்தியாசம். லக்னோ உத்தரப்பிரதேசல பெட்ரோலுக்கும் கோயம்புத்தூர்ல போடுற பெட்ரோலுக்கும் 6 ரூபாய் 50 பைசா வித்தியாசம். லக்னோவில் கோயம்புத்தூரை விட 6 ரூபாய் பெட்ரோல் கம்மி. மோடி அவர்கள் பெட்ரோல் விலையை 3 முறை குறைத்தும், போன தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய் குறைத்தும், இப்ப 2 ரூபாய் குறைத்தும் தமிழக அரசு இந்தியாவில் பெட்ரோல் விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழக அரசு. இவங்க சொன்ன 5 ரூபாய் 4 ரூபாயை 33 மாத காலமாக குறைக்கவில்லை. எப்படிங்க 65 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்போம்? ஆனால் மக்களை முட்டாள் என்று நினைத்து நாங்க என்ன வேணாலும் எழுதுவோம், எங்க தேர்தல் வாக்குறுதி என்ன வேணாலும் தூக்கி கொடுப்போம், மக்கள் அதை நம்பி விடுவார்கள் என்று 2 திராவிட கட்சிகளும் களமிறங்கி இருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, இதையெல்லாம் முறியடிக்கணுங்க. வளர்ச்சி அரசியல், உண்மையான வளர்ச்சி அரசியலை கோயம்புத்தூருக்கு கொண்டு வரும். முதல் பகுதி நம்ம பேசிட்டோங்க. ஐயா, எதற்கு நமக்கு எம்பி வேணும், மோடி ஐயா எதற்கு வரணும், எதற்கு நம்முடைய நாடு இன்னும் வேகமா வளரணும், உலகத்தினுடைய முக்கியமான நாடாக இந்தியா மாறப்போகிறது, இந்த 5 ஆண்டுகளை நாம் பார்க்க போகின்றோம். இரண்டாவது பகுதி, முதல் பகுதி மோடி, இரண்டாவது பகுதி உங்களை பற்றி நான் பேச விரும்புகின்றேன். மோடி அவர்கள் நாட்டுக்காக என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொண்டிருக்கின்றார். உண்மைங்களா? தூங்குறது இல்ல, எல்லா ஊருக்கு வர்றாரு, எல்லா வேலையும் செய்யறாரு, கடினமா உழைக்கிறார். இரண்டாவது, நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், மோடிக்காக நாம் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்கின்றேன். சகோதர சகோதரி, மோடி அவர்கள் வேலை பார்ப்பது அவருடைய குடும்பத்திற்காக அல்ல, உங்களுடைய குடும்பத்திற்காக. மோடி அவர்கள் வேலை பார்ப்பது அவருடைய பேர குழந்தைகளுக்கு அல்ல, உங்களுடைய பேர குழந்தைகளுக்காக. மோடி அவர்கள் வேலை பார்ப்பது அவர் அடுத்த தலைமுறையை பார்ப்பாரான்னு தெரியாதுங்க. ஆனால் மோடி அவர்கள் வேலை பார்ப்பது நாம் அடுத்த தலைமுறை நன்றாக ஒரு தலைமுறையை பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஒரு முழுவதும் மக்களுக்காக சுயநலம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு அரசியல் தலைவரை, ஒரு பிரதமரை பல ஆண்டுகள் கழித்து இந்தியா பார்த்திருக்கிறது. இன்னும் 100, 200, 300 ஆண்டுகள் வேண்டும். மோடிக்கு பக்கத்தில் பேசுவதற்கு தகுதியான ஒரு நபரை பார்ப்பதற்கு இன்னும் பல 100 ஆண்டுகள் வேண்டும். ஐயா, மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுமையாக அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் ஒரு சரித்திர தவறு செய்கின்றோம் என்ற அர்த்தம். மோடி அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படி பயன்படுத்தும்? ஒரு ஸ்கூல்ல நல்ல டீச்சர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு அரசு பள்ளியில நல்ல ஒரு கணக்கு வாத்தியார் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கணக்கு வாத்தியார் நல்ல இருப்பா, அந்த கிளாஸை கட்டு போடாத, போய் உட்காரு. அந்த கணக்கு வாத்தியார்கிட்ட கேட்போம், ஐயா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் என் பையனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறீங்களான்னு. ஒரு நல்ல கணக்கு வாத்தியார் கிடைத்தால் ஒரு தாய்மார்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்வோம் என்று நமக்கு தெரியும். இன்னைக்கு மோடி கிடைத்திருக்கின்றார், நாம் விட்டு விடுவோமா? நாம் விட்டு விட்டால் ஒரு மாபெரும் அரசியல் தவறு செய்கின்றோம் என்று அர்த்தம் இல்லைங்களா? திமுக அரசை பொறுத்தவரை கோபாலபுரத்திற்கு பணம் அனுப்பிச்சாதான் அவங்க கணக்குங்கிறாங்க. ஆனா மோடி ஐயாவை பொறுத்தவரை நேரடியாக வங்கி கணக்கிலே டைரக்டா உங்களுக்கு பணம் அனுப்பிச்சாலும் கூட அது கணக்கு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி கணக்கு போட்டா தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு வரி கொடுத்திருக்கின்றோமோ அதற்கு சமமாக
மத்திய அரசு நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறது. வெறும் பட்ஜெட்டுக்கு வர பணத்தை மட்டும் எடுத்து இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். அது திமுக அமைச்சர் சொல்றாங்க, நீங்க விவசாயிகளுக்கு கொடுத்தா நேரடியாக தானே கொடுக்குறீங்க, எங்கிட்ட கொடுக்குறீங்களா? ஏன் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க கொள்ளையடிக்கணுமா? மானியம் 400 ரூபாய் நேரடியாக தானே கொடுக்குறீங்க, எங்கிட்ட கொடுத்தா தான் கணக்கு. ஏன் நாங்க கொடுக்குற 400 ரூபாயில 100 ரூபாய் எடுத்து அவங்க தேர்தல் அறிக்கைக்காக கொடுப்பாங்களா? அதனால் சகோதர சகோதரிகள், அதற்காகத்தான் வானதி அக்கா சொன்னாங்க, ஒரு வீட்டுல போய் 10 நிமிஷம் நீங்க இருக்கணும். 4 பேர் வீட்டில் இருப்பாங்க, அவர்களுக்கு 10 பேர் உறவினர்களா இருப்பாங்க. அவங்க அடுத்த 20 நாள் அரசியல் பேசுவாங்க. அதனால இந்த 4 நபர்களை நீங்க சரியா 10 நிமிஷம் உட்கார்ந்து பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவுக்காக நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா அந்த 4 நபர்கள் நமக்கு 40 வாக்குகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. 40 வாக்கு. அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. நீங்க பேச வேண்டாங்க ஐயா, நீங்க பேச வேண்டாம். உங்கள் சார்பாக அந்த 4 பேர் 40 பேர்கிட்ட பேசுவாங்க. அதனால் முதல் உங்க செல்போன்ல கூப்பிடுறீங்கம்மா, இரண்டாவது பக்கத்து வீடு, தெரு 10 வீடு இருக்கு, தெருவுல அபார்ட்மெண்ட்ல 6 அபார்ட்மெண்ட் இருக்கு, தைரியமா போய் பேசிட்டு வாங்க. தப்பு பண்ணவன்லாம் தைரியமா பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. நல்லது பண்ணிட்டு நாம எதுக்குங்க பயப்படும்? நல்லது பண்ணிட்டு நாம எதுக்குங்க பயப்படும்? 10 ஆண்டு காலமாக பார்த்து பார்த்து இந்த நாட்டை செதுக்கி மக்களுடைய வளர்ச்சிக்காக பணி செய்யக்கூடிய பாரத பிரதமரை நாம் தூக்கி பிடிக்கவில்லை என்றால் என்னங்க அரசியல் ஜனநாயகம்? ஒரு மோடி அவர்களை தூக்கி பிடிப்பதற்கு நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? எதற்கு பயப்படணும்? அந்த மனிதன் மீது ஒரு கரும்புள்ளி இருக்கா? ஒரு கரும்புள்ளி இருக்கா? தன்னுடைய தாய் இருந்த பொழுது கூட 3 மணி நேரத்தில் அரசு பணிக்கு வந்த ஒரு மனிதன், 3 மணி நேரம். இந்தியாவில் இதெல்லாம் பார்த்திருக்கோமாங்க ஐயா? தாய் இருந்த பொழுது அரசு ஆம்புலன்ஸ்ல தன்னுடைய தாயினுடைய உடலை எடுத்துட்டு போறார். யாரும் வரக்கூடாது என்ற உத்தரவு. எங்களுக்கும் உட்பட கட்சியில வானதி அக்கா அகில இந்திய பொறுப்பில் இருக்கலாம், அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கலாம், இங்க சகோதரர்கள் இருக்கலாம். மோடி அவர்கள் 1 மணி நேரத்தில் கட்சி குறிப்பு கொடுத்தாங்க. யாரும் குஜராத்துக்கு வரக்கூடாது, உங்களுக்கு என்ன பணி இருக்கிறதோ அந்த பணியை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும், தாயினுடைய பணியை நான் செய்கின்றேன். இது போன்ற தலைவர்லாம் கிடைக்கவே மாட்டாங்க, கிடைக்கவே மாட்டாங்க. சோ மோடியை தூக்கி பிடிப்பதற்கு நாம் எதுக்குங்க பயப்படும்? நாம் எதுக்கு சார் பயப்படும்? ஒரு அற்புதமான மனிதரை பட்டி தொட்டி எல்லாம் நகரத்துல, அபார்ட்மெண்ட்ல, வீடுல, தெருவுல, வார்டுல, காலனில எல்லா இடத்திலும் எடுத்துட்டு போய் மோடி அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் நீங்க சங்கல்படுத்தணும், அண்ணாமலை என்பவன் ஒரு முகம் மட்டும்தான், ஒரு முகம் மட்டும்தான். இந்த பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளர் என்கின்ற ஒரு முகம் அண்ணாமலை. பட் அண்ணாமலையால் எதுவும் சாதிக்க முடியாது. அண்ணாமலை என்கின்ற மனிதன் ஒரு தனி மனிதன். இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய 18 கோடி உறுப்பினர்ல நானும் ஒரு உறுப்பினர், அவ்வளவுதான். இந்த அண்ணாமலை என்கின்ற முகத்திற்கு, தாமரை என்கின்ற சின்னத்திற்கு, மோடி என்கின்ற மகாத்மாவுக்கு நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் களத்தில் நீங்க இறங்கணும். ஐயா ஒரு ஆங்கில பழமொழி சொல்லுவாங்க, ஏன் கெட்டவன் ஆட்சி பண்றானா நல்லவ பேசாம இருக்கிறனாலயா. Bad people rule us because good people keep their mouth shut அப்படிங்கிறான். அதாவது ஒரு கெட்ட மனிதன் ஆட்சியிலே வந்து அமர்வதற்கு காரணம் நல்ல மனிதர்கள் பேசாமல் இருப்பதனாலதான் கெட்ட மனிதர்கள் ஆட்சியில் வந்து உட்காராங்க. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் பேச வேண்டிய நேரம், நீங்க பேசணும். அடுத்த 25 நாட்கள் நீங்க பேசணுங்க. பட்டி தொட்டி எல்லாம் செல்போனு வீடு ஏறி உங்களுக்கு என்னங்க திருப்தி? ஜூன் 4ஆம் தேதி வாக்குப்பட்டி என்ன பொழுது நீங்க எம்பி ஆகுறீங்களா? எம்எல்ஏ ஆகுறீங்களா? நீங்க பிரதம மந்திரி ஆகுறீங்களா? நீங்க கவுன்சிலர் ஆக போறீங்களா? நீங்க இல்லைன்னா அவங்க யாரும் ஆக மாட்டாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டுக்கும் ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல. எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஒரு முகம், அது ஒரு முகம், அவ்வளவுதான். பதவியில 5 ஆண்டுகள் இருப்போம், அவ்வளவுதான். 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு மறுபடியும் பரீட்சை. வேலை செஞ்சீங்களா, வந்தீங்களா, மக்களை பார்த்தீங்களா, பரீட்சை எழுத வேண்டும். ஒரு அதிகாரியை போல ஒரு பரீட்சை எழுதுனதுக்கு அப்புறம் 36 வருஷம் 37 வருஷம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய பதவி இல்ல, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரீட்சை. ஆனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே, நாம் எம்பி ஆக போவதில்லை, நாம் எம்எல்ஏ ஆக போவதில்லை. ஆனால் நீங்கள் எம்பி எம்எல்ஏ என்பதை உணர்ந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும். முகம் மட்டும்தான். அந்த போட்டோல வேற ஒரு முகம் இருக்கு, அந்த போட்டோல இன்னொருத்தர் இருப்பார். ஆனா நம்முடைய கட்சி இந்த வெற்றி என்பது ஒரு மக்கள் இயக்கமா மாறணுங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வரும். நடுத்தர மக்கள், நேர்மையான மக்கள், வரி கட்டக்கூடிய மக்கள், லஞ்ச ஊழல் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய மக்கள்,
அரசியல் மாற்றம் என்று வேண்டும். அரசியலுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நேற்று கோயம்புத்தூர்ல 4-5 நண்பர்கள் இணைந்து இந்த தெற்கு பாராளுமன்ற தொகுதி, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி, தெற்கு தொகுதி, வடக்கு எல்லா சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில அரசியல் கட்சி சாராதவர்கள், அரசியல் கட்சிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது, முதலாக ஒரு அரசியல் களத்திற்கு வந்து வேலை செய்வதற்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்கன்னு ஒரு 4 பேர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சான். நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். 10,530 பேர் பதிவு செய்திருக்கின்றார்கள் கோயம்புத்தூர் நகரத்தில். 10,530 பேருக்கு அரசியல் வாசனை என்னன்னே தெரியாது. அரசியல் தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. ஏன் வர்றாங்க? இப்ப மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை என்பதற்காக வருகின்றார்கள் சகோதரர்.